அஸ்ஸலாமு அலைக்கும். வறுமை நீங்கும் வழி. ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க, சூரா வாக்கியாவை வந்து ஒவ்வொரு இரவிலும் ஓதி வருபவருக்கு ஒருபோதும் வந்து வறுமையே ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறதா அருளினார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒவ்வொரு இரவிலும் அதனை ஓதிட்டு வருமாறு தங்களுடைய பெண் மக்கள்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. நூல் வந்து ஷுஅபுல் ஈமான். சூரா வாக்கியாவுடைய சிறப்பு வந்து பல ஹதீஸ்லேயும் கூறப்பட்டு இருக்குது. ஒரு அறிவிப்பில் வந்து சூராத்துல் ஹதீத், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் ரஹ்மான் ஆகிய மூன்றையும் வந்து ஓதி வருபவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வந்து இடம்பெறக்கூடியவர்கள் அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு அறிவிப்பில் வந்து சூரத்துல் வாக்கியா வந்து சீமான்தனத்தை வழங்கிடும் சூறாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை நம்மளும் ஓதி நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறது வந்து நல்ல விஷயம். இன்னும் ஒரு அறிவிப்பில் வந்து உங்களுடைய மனைவியருக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை ஓதி வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாயிலாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 காசுக்காக வேண்டி இதனை ஓதுவது கீழ்த்தரமான எண்ணமாகும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் வந்து போதுமென்ற மனம் ஏற்பட வேண்டும் என்று மறுமையில் பற்றிய எண்ணத்தோடு ஓதி இதனை ஓதி இந்த உலகத்திலையும் வறுமை இல்லாமல் வாழ்ந்து மறுமையிலேயும் நன்மை அடைந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.